புத்தகத்தின் மூலம் உலகை வாசிப்போம் என மாணவர்களுக்கு அமைச்சர் சிவசங்கர் அறிவுரை வழங்கினார். சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் நடைபெறும் புத்தக கண்காட்சியை அமைச்சர் சிவசங்கர் பார்வையிட்டார். அங்கு நடைபெற்ற பேச்சு போட்டி, ஓவிய போட்டி மற்றும் கடிதம் எழுதும் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புத்தகத்தின் மூலம் உலகை வாசிப்போம் என்றும் அரசியல் தலைவர்கள் மற்றும் உலக வரலாற்றை புத்தகங்களை மூலம் அறிந்து கொள்ளலாம் எனவும் கூறினார். மேலும் திருவொற்றியூரில் இருந்து கிளாம்பாக்கத்திற்கு நேரடி பேருந்து சேவை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மக்களின் தேவை அறிந்து மினி பேருந்துகள் இயக்க முடிவெடுக்கப்படுவதற்கும் என தெரிவித்துள்ளார். 9வது ஆண்டாக நடைபெறுகின்ற இந்த வடசென்னை புத்தக திருவிழாவில் இன்றைக்கு கலந்து கொண்டோம். ஒரு சிறப்பான முன்னெடுப்பாக இந்த பகுதியிலுடைய மக்களுடைய வாசிப்பு அனுபவத்தை மேம்படுத்த வேண்டும். கடந்த வாரத்தில் எண்ணூர் பகுதியிலே இரவு நேர பேருந்து சேவை குறைவாக இருக்கிறது என்று சட்டமன்ற உறுப்பினர் KVP சங்கர் அவர்களும் மற்ற தகவல்களும் வைத்த வேண்டுகோளை ஏற்று வந்து ஆய்வு செய்தேன். அதற்கு பிறகு விடியற்காலை நேரத்திலும் இரவு நேரத்திலும் கூடுதல் பேருந்து சேவை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறோம். அதே போல இங்கிருந்து கிளாம்பாக்கம் நேரடியாக ஒரு பேருந்து வேண்டும் என்ற கோரிக்கையும் வந்தது. ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறேன்.